படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாகும் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இயங்கிட இறைவன் நினைத்தாரே. உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இயங்கிட இறைவன் நினைத்தாரே. அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட, அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட அன்பாக தேர்ந்தெடுத்தார் இறைவன் படைத்த நாளில். இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவும் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாய் திருச்சபை புது காலத்தின் 30வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரிதண்டுபவர் மற்றும் பரிசேயர் இருவர் ஆண்டவரின் இல்லத்திற்கு ஜெபிக்க செல்லுகிறார்கள். யாருடைய ஜெபம் கடவுளுக்கு உகந்த ஜெபம் என்பதை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, கடவுள் என்பவர் தன்னை கடைநிலை மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். பழைய ஏற்பாடு முழுவதையும் நீங்கள் பார்த்தால் அதை வெளிப்படையாக நாங்கள் உணர முடியும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வாழ்வும் அப்படியே அமைந்திருந்தது. இதோ ஏழைகள் சார்பாகவும், கைவிடப்பட்டவர்கள் சார்பாகவும், விதவைகள் சார்பாகவும், எளியவர்கள் கடைநிலை மக்களின் சார்பாகவும் நான் இருக்கிறேன், நான் நடுநிலை மாறாத நேர்மையான கடவுள் என்று தன்னை கடைநிலை மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். தூய்மையானவர், படைத்தவர், கடைநிலை மக்களோடு தன்னை அடையாளப்படுத்துகின்றார் என்றால் அந்த கடவுளை வழிபடுகின்ற நாம் அந்த கடைநிலை மக்களிடமிருந்து, ஏழைகளிடமிருந்து நம்மை மேம்பட்டவர்களாக, தூய்மையானவர்களாக கருதினோம் என்றால் அது கடவுளுக்கு உகந்த ஜெபமாகும் வாழ்வாகும் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்வு என்பது கடைநிலை மக்களின் கண்ணீரையும் துன்பத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்வியல் முறையும் அந்த உணர்விலிருந்து எழுகின்ற ஜெபங்களும் தான் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே, இந்த நன்னாளில் நாம் இந்த இலகிய இதயத்தையும் இறைவனுக்கு உகந்த மனதையும் கொண்டவர்களாக அடுத்தவர்களின் கண்ணீரையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் உணரக்கூடிய மக்களினமாக வாழ்வதற்கு தேவையான வரத்தினை வேண்டி இந்த திருப்பலியில் பக்தியாக பங்கெடுத்து மன்றாடுவோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித திருப்பலியானது உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியின் வழியாக உங்களையும் உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. மேலும் லோரி அந்துவான் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவனிடந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியிடுதலாகவும் உடல் நலம் வேண்டியும் பிள்ளைகள் அனைவருடைய படிப்புக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறையடி சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களை நினைத்து பார்த்து இறைவன் அனைவருக்கும் விண்ணக பெருன்ப வீட்டில் இடமளிக்க நாம் மன்றாடுவோம். அதே வேளையில் சிங்கராயர், அன்னம்மா, மலர் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள
நம்முடைய தகுதியின்மையை எண்ணி பார்த்து இறைவனிடம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவங்கள் தீர்த்துக் கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் ஏற்படுகிற அனைவரையும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கடைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனை, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களின் நம்பிக்கை, இது நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வசனங்கள் 12 தொடக்கம் 14, 16 தொடக்கம் 18 வரை. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அன்களின் இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவரவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்கள் அனைத்தேடு கனி நின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார் கருங்கில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்து நெஞ்சத்தார்
சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகியே. திருத்தூதர் பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 6, 8, 14-18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. இதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதல் முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலிபூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாததை பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன்.
என் வருவாயில் எல்லாம் 10% கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணிவில்லாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசுவோ பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கந்தை கூட எதற்காவது உதவும், அகந்தை ஒன்றுக்கும் உதவாது. கந்தை கூட எதற்காவது உதவும், அகந்தை ஒன்றுக்கும் உதவாது. கந்தை என்னன்னு தெரியுமா? கந்த துணி இல்லையா? வீட்டில் கிழிஞ்சு போன துணி, அது எதுக்காவது உதவும். ஏதாவது சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்கு கந்த துணி உதவும். அகந்தை எதுக்கு உதவும்? ஒன்றுக்கும் உதவாது. அதை குறித்து தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையில் இயேசு நிறைய கதை சொல்லியிருக்கிறார். ஒரு சிறந்த கதை சொல்லி அவர் சொன்ன கதைகள்லாம் இன்றைக்கும் அவ்வளவுத்திற்கு பிரபலமானவை. அந்த சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையே எல்லாவற்றையும் புரிய வைத்துவிடும். அதுக்கு மேலே லெக்சர்லாம் தேவையில்லை, விளக்கெல்லாம் தேவையில்லை, கதை தான் சொல்லுவார். ஆனால் அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு பெரிய செய்தியை கொண்டு போய் சேர்த்துவிடும். அவர் சொல்லுகிற கதைகளிலெல்லாம் இந்த 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. யாராவது 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் கதை. ஒரு பெரிய செல்வந்தன், அவனுடைய வீட்டு வாயில் ஒரு ஏழை லாசர். 2 பேரும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியும். ஒரு அப்பா இருக்கிறாரு, அவங்களுக்கு 2 மகன்கள். ஒருத்தன் தன்னை நேர்மையாளன் காட்டிக் கொள்கிறவன், இன்னொரு சிறுவன் அடங்காதவன், சொத்தை பிரித்து கொண்டு ஊதாரியாய் சுற்றி திரிந்து எல்லாவற்றையும் இழந்து வருகிறான். 2 பேர். அதுபோல் ஒவ்வொரு கதையிலும் இயேசு சொல்லுகிற இந்த 2 பேர் இருப்பாங்க. அதே போல் தான் இன்றைக்கு இயேசு சொல்லுகிற கதையிலும் 2 பேர் இருக்காங்க. யார் 2 பேர்? ஒரு பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். இந்த 2 பேருமே யாருன்னா 2 பேருமே யூதர்கள் தான். 2 பேருமே யூதர்கள். இவருடைய வேலை என்ன? வரி தண்டுவது. யாருக்காக வரி தண்டுகிறார்? வரி தண்டுறதுன்னு எனக்கு தெரியல. கலெக்ட் பண்ணுறது, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. யாருக்காக கலெக்ட் பண்ணுறாரு? ரோமையர்களுக்காக. ரோமையர்கள் யாரை அடிமைப்படுத்தினாங்க? யூதர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ யூதர்களுக்கெல்லாம் என்ன கோவம்னா, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோமர்களுக்கு நீ வரி கலெக்ட் பண்ணி கொடுக்குறியே, நீ பாவிடா. அதனால தான் அவன் வரி தண்டுபவன் பாவி. ஆனால் இவனுக்கு வேறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த வேலையை விட்டால் ரோமர்கள் இவனை கொல்லுவார்கள். உயிருக்கு பயந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். வயிற்றுக்காக அந்த வேலையை செய்கிறான். அவன் பாவி. தன்னுடைய இனத்திற்கு எதிராக இவன் செய்யலனாலும் அந்த வேலையை இன்னொருத்தர் யாராக செய்ய தான் போகிறான். இந்த வேலையை விட்டு போனால் இன்னொருத்தர் கொண்டு வந்து வைப்பார். அதனால் அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த வரி தண்டுபவர்களே நிறைய பேர் கொஞ்சம் குறுக்கோடான ஆட்கள் இருந்தான். இந்த சக்கை தெரியுமா? சக்கை, அவனும் வரி தண்டுபவன் தான். அவன் வீட்டுக்கு இயேசு போகிறார், சாப்பிட போகிறார். போன உடனே சக்கை மனம் மாறிடுச்சு. என்ன சொன்னால், யாரையாவது நான் ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்துறேன்? 4 மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன். என் சொத்தில் பாதி எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வரி தண்டுகிற வேலையைத்தான் பார்த்தான். ஆனால் வாங்க வேண்டிய வரிக்கு அதிகமாகவே இவன் வரி வசூலித்தான். அதனால் இவன் அளவுக்கு அதிகமாக பணக்காரனாக இருந்தான். புரியுதுங்களா? வரி தண்டுற வேலை எவ்வளோ ஒரு காசு கொட்டுற வேலை இந்த காலத்தில். அப்போது ரோமையர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்தால் ரோமையர்கள் இவனை கேட்கப் போவதில்லை. அதனால தான் வரி தண்டுவர்கள் மேலே இவங்களுக்கு பயங்கர கோபம். யாருக்கு கோபம்? மற்ற யூதர்களுக்கு.
அப்போ இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கதையை ஏன் இயேசு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம், இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. அதனால தான் இயேசு இந்த கதையை சொல்லுகிறார். என்ன சம்பவம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் இயேசு அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார், ஒரு கதையை சொன்னார். என்ன கதை? ஒரு நகரில் ஒரு நடுவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அவரிடத்தில் ஒரு கைம்பெண் போய் உதவி கேட்கிறார், அவர் செய்யலை, அந்த பெண் விட்டபாடு இல்லை. அந்த நடுவர் என்ன சொல்கிறாரு, நான் கடவுளுக்கும் பயப்படுறதில்லை, மனிதர்களுக்கும் பயப்படுறதில்லை, ஆனாலும் இந்த கைம்பெண் என்னை விட்டபாடில்லை, அதனால் என்ன செய்வேன், இவள் என்ன பண்ணுவா, இவர் தொல்லை பண்ணியே உயிரை எடுத்துருவா, அதுக்காகவே நான் என்ன செய்வேன், அவளுக்கு நான் நீதி வழங்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாரு, மனிதர்களாகிய நீங்களே, அவன் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கு இவர் நீதி இல்லை ஆனால் சொல்லிட்டு தாம் தேர்ந்து கொண்டவர்கள், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது, தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? இப்போ இதுக்கு முன்னால் வர கதையில் ஒரு நீதிபதி, கடவுள் ஒரு நீதிபதியாக, அந்த நீதிபதி மனித நீதிபதி நேர்மையற்றவர், கடவுள் நேர்மையானவர். இப்போ இயேசு பார்க்கிறார், பரிசேயர்கள் தங்களை நேர்மையாளர்கள் என்று கருதி கொண்டதனால் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். 2 பேர் கோயிலுக்கு ஜெபிக்க, அந்த தான் இந்த கான்டெக்ஸ்டில் தான் வருது. 2 பேர் கோயிலுக்கு ஜெபிக்க போகிறாங்க. யார் 2 பேர்? ஒரு வரி தண்டுபவன், இன்னொருவன் பரிசேயன். வரி தண்டுபவன் பின்னால் நின்று கொண்டு இருக்கிறான், பரிசேயன் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறான். 2 பேருடைய ஜெபம் எப்படி இருக்குது? பரிசேயன் என்ன சொல்லுகிறான், கடவுளே, நான் கொள்ளையன், நேர்மையற்றோர், உபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா அப்படின்னு சொல்ல. 2வது, வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். இவ்வளோதான் அவனுடைய ஜெபம். என்ன சொன்னா, நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 2வது, நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் மறந்துடாதீங்க, உங்களுக்கு நான் 10ல் 1 பங்கை கொடுக்குறேன், காணிக்கு போடுறேன், அதனால் என்னையும் மறந்துடாதீங்க. வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும். அவ்வளோதான் அவருடைய பெயர், பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் அப்படின்னு சொல்கிறார். இயேசு உடனே சொல்கிறார், அந்த கன்க்ளூட் பண்ணுறாரு அந்த கதையை. பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் அவருடைய கதை, முடிஞ்சிருச்சு. இதை கேட்ட நேர்மையாளர்கள் என்று எண்ணிக்கொண்ட மக்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்? தங்களைத்தான் இயேசு சொல்லுகிறார், தங்களைத்தான் சாடைமடையாக பேசுகிறார். அன்பிற்கினியவர்களே, இயேசு சொல்லுகிற அந்த கடைசி வார், தம்மைத்தாமே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தம்மைத்தாமே தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அப்போது இந்த வார்த்தைகளை நம்ம முதல் வாசகத்தோடு கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம். முதல் வாசகத்தில், சீராக்கி ஞான புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது, இறை நீதி 35வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் நடுவராக இருக்கிறார். நம்ம முதல் வாசகத்தில் ஆண்டவர் நடுவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட நடுவராக இருக்கிறார்? நேர்மையான நடுவராக இருக்கிறார். அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. ஒரு தலை சார்புனா என்னது? ஒரு தலை சார்புனா என்னது? இப்போ 2 பேர் கேஸுக்காக வராங்க, ஓகே, இவர் பணக்காரர், இவர் ஏழை. நீதிபதி என்ன பண்ணுவார்? பணக்கார பக்கத்துக்கு சார்பாயிட்டார். அதான் ஒரு தலை சார்பு. 2 தலை இருக்குது, அதான் ஒரு பக்கம் ஒரு தலை சார்பு. கடவுளிடத்தில் அந்த ஒரு தலை சார்பு கிடையாது. யார் பக்கத்தில் நீதி இருக்கிறதோ அவர் பக்கத்தில் இருப்பார். அவர் ஏழைகளுக்கு எதிராக எவரையும் ஒரு தலை சார்பாக ஏற்க மாட்டார். அப்போ குறிப்பாக யாருக்கு எதிராக அவர் செய்ய மாட்டார்? ஏழைகளுக்கு எதிராக அவர் போயிட மாட்டார் கடவுள். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நேர்மையற்ற நடுவர் தன்னிடத்தில் வருகிற கைம்பெண்ணுக்கு அவர் தீர்ப்பளிக்கலைன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்குறோம், ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். முகில்களை எட்டும். யாருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும்? முகில்கள் என்னது அது சொல்லுங்க. மேகம். சில பேருக்கு தெரியாது.
மேகம், முகில் என்றால் மேகம், முகில்களை எட்டும். அப்போது யாருடைய ஜெபங்கள் முகில்களை எட்டும்? ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அதனால தான் ஏற்றுக்கொள்ளப்படுவர். யார் ஏற்றுக்கொள்ளப்படுவர்? ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்யப்படுவோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அதனால தான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம் புரியுதா? பழைய ஏற்பாட்டில் அவர் ஏற்புடையவராகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, முதல் வாசகத்தில் வர வாசகம், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். தங்களை அடுத்து வர தாழ்த்துறவன் அல்ல, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் எங்கே போகுமா? முகில்களை தாண்டி செல்லும். அப்போ ரெண்டு இருக்குது, ரெண்டு வகையான ப்ரேயர். ஒன்று முகில்களை எட்டும், இன்னொன்று முகில்களை ஊடுருவி போகும். யாருடைய ஜபங்கள் முகில்களை ஊடுருவி போகும்? தங்களை தாழ்த்தி கொள்கிறவர்கள். அதனால தான் வரி தண்டுபவன் அவன் ஜபிக்கிற பொழுது அவன் தலை குனிந்து ஜபித்தான். ஆனால் அவனுடைய ஜபம் முகில்களை கடந்து போனது, முகில்களை கடந்து போனது. அன்பிற்கினவர்களே, இதே தான் இன்றைக்கு தீமோத்தேயுக்கு எழுத புத்தகத்தில் பவுலடிகளாரோட வார்த்தைகளை பற்றி பார்க்கிற பொழுது நம்ம பார்க்குறோம். பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்கிறார். நான் இது வரைக்கும் நல்லா ஓடினேன், எல்லாம் பணி செய்தேன், என்னால் முடிஞ்சிருச்சு, எல்லாம் செய்து விட்டேன், என்னால் முடிந்த வரைக்கும் செய்து விட்டேன். இதுக்கப்புறம் நான் எதுக்காக காத்திருக்கிறேன்னா, கடவுள் தரப்போகிற பரிசுக்காக காத்திருக்கிறேன், கடவுள் தரப்போகிற பரிசுக்காக காத்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். எதை? அந்த பரிசை. நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். மறுபடியும் நடுவர் பற்றி வருது. கடவுளை யார் நடுவர்ன்றாரு? பவுலடிகளார். அப்போது முதல் வாசகத்திலும் கடவுள் நடுவராய், யார் ஒரு பக்கமும் அநீதியாய் ஒரு தலை சார்பு எடுக்கிற நடுவராய் இல்லாமல் நீதியோடு வழங்குகிற நடுவராய். நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், அந்த ஏழைகள் ஜபிக்கிற பொழுது அவர்களுடைய தாழ்ச்சியின் பொருட்டு அவர்களுக்கு நன்மை செய்கிற கடவுளாய் நடுவராய் இருக்கிறார். ஏழை கைம்பெண்களுடைய ஜெபங்களுக்கு வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிற கடவுளாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பவுலடிகளார் சொல்லுகிறார் 2வது வாசகத்தில், நான் எனக்கான சன்மானத்தை பரிசை காத்து கொண்டு இருக்கிற பொழுது கடவுள் எனக்கு நிச்சயமாய் நடுவராய் இருக்கிற கடவுள் எனக்கு தருவார். அப்போது இன்றைக்கு வாசகத்தில் கடவுள் நடுவராய் இருக்கிறார். இப்போ இந்த 2 பேர் வராங்க, ஒரு பரிசேயன் ஒரு வரி தண்டுபவன். கடவுள் நடுவராய் இருக்கிறார். இவன் பாவி என்று தன்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆமாங்க ஐயா, நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் குற்றம் செய்தவன். நடுவராய் இருக்கிறவருக்கு 2 அதிகாரம் இருக்கிறது. ஒன்று தண்டிப்பதற்கான அதிகாரம், இன்னொன்று மன்னிப்பதற்கான அதிகாரம். நான் பாவி என்று ஏற்றுக்கொண்ட அந்த வரி தண்டுபவனை என்ன செய்கிறார்? கடவுள் மன்னித்து அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் நீதியான நடுவர். எவன் ஒருவன் தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறானோ குற்றமுணர்ந்த நெஞ்சத்தை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. கடவுளுக்கு உகந்த பலி குற்றமுணர்ந்த நெஞ்சமே. அப்போ வரி தண்டுவன் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது குற்றமுணர்ந்தோட நெஞ்சத்தோடு நிற்கிறான். அவனுடைய ஜெபம் முகில்களை தாண்டி ஊடுருவி போகிறது. அவன் ஏற்புடையவனாய் வீடு திரும்புகிறான். ஆனால் இந்த பரிசேயன் அகந்தை மனம் கொண்டவனாய் அவன் ஜெபிக்கிற பொழுது என்ன ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தையோ ஆண்டவருடைய கருணையோ அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கல. ஆனால் இவன் தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொள்கிறான். அப்போது இந்த 2 பேரில் யார் கோயிலுக்கு போகிறதுக்கு தகுதி இருக்குதுன்னா அந்த வரி தண்டுபவனுக்குத்தான். நீ நல்லவனாக இருக்கிற, உனக்கு எதுவுமே தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ தான் கோயிலுக்கு போகிற? கோயிலுக்கு எதற்கு வர வேண்டும்? கடவுளத்தில் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கறதுக்கா? இல்லை, கடவுளுடைய இரக்கத்தை மன்றாடுவதற்குத்தான் கோயிலுக்கு வரும். கடவுள் தன்னுடைய இரக்கத்தோடு சேர்த்து எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். கடவுள் தன்னுடைய இரக்கத்தோடு சேர்த்து எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்பிற்கினியவர்களே, இந்த பரிசேயரும் வரி தண்டுபவர்களும் அந்த 2 பேரும் போய் இப்போ ஜபிக்கும் போது வரி தண்டுபவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறான். இதை புதிய ஏற்பாட்டிலையும் பார்ப்போம். இயேசு என்ன பண்ணாருன்னா, போய் கொண்டு இருக்கிற வழியில் மத்தேயு நற்செய்தியில் பார்க்குறோம் 8வது அதிகாரம். நூற்றுவ தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நூற்றுவ தலைவன் 100 பேருக்கு தலைவன். அவன் இயேசுவிடத்தில் கேட்கிறார், இது மாதிரி என்னுடைய பையன் சுகமற்று இருக்கிறான், அவனை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னும் போது அந்த நூற்றுத்தலைவன் என்ன சொல்லுவார் தெரியுமா? நூற்றுத்தலைவன் என்ன சொல்லுவார்?
ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். வா என்றால் வருவதற்கும், போ என்றால் போவதற்கும், செய் என்றால் செய்வதற்கும் எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறான். ஆனாலும் கூட நான் தகுதியற்றவன் சொல்லி அவர் என்ன சொல்றாரு? இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்றார். உடனே அவன் கேட்டதுபடி அந்த மகனுக்கு குணம் கிடைக்கிறது. இஸ்ரேலில் அவர் பார்க்கல இது போல. அதே போல லூக்கா நற்செய்தி 19 அதிகாரம், போன வாரம் வாசித்த நற்செய்தி என்ன வாசகம் தெரியுமா? ஒரு சமாரியன் தொழுநோயாளன் 10 பேர் குணமடையுது. அவன் வந்து உடனே என்ன செய்கிறான்? இயேசுடைய காலில் விழுந்து நன்றி சொல்லுகிறான். இயேசு என்ன சொல்கிறார்? உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று போ என்று சொல்கிறார். ஆக அந்த தாழ்ச்சி அப்படின்றது நற்செய்தியில் பல இடங்களில் பார்க்கிறோம். இயேசுனுடைய காலில் விழுந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களை தாழ்த்தி கொள்கிறார்கள். அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள், குணமடைகிறார்கள். ஆக யார் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். யார் தங்களை தாங்களே கடவுளுடைய தாழ்த்தி கொள்கிறார்களோ அவருடைய கடவுளுடைய கருணையும் வல்லமையும் பெறுகிறார்கள். ஆனால் அகந்தையோடு மேட்டுமையோடு செயல்படுபவர்கள் கடவுளுடைய இரக்கத்திற்கு உட்படுவதில்லை. அப்போது நம்ம அடுத்தவர்களை அகந்தையோடு நடத்துகிறோம் அப்படின்னா பேசி தான் ஒருத்தங்களை வந்து நம்ம அகந்தையோடு நகர்த்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பார்வை போதும். நம்ம பார்க்குற பார்வையிலேயே அடுத்தவர்களை கூனி குறுகி செய்துவிடு. நீலாம் என் பக்கத்திலே வர்றது தகுதி இல்லை. சிலர் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போதே நமக்கு என்ன பார்க்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? அது கூனி குறுகி போக செய்யும். விவிலியம் அதையும் கண்டிக்கிறது. மேட்டிமையோடு பார்ப்பவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுடைய பார்வை மேட்டிமை நிறைந்த பார்வையாக இருக்கக்கூடாது. மேட்டிமை நிறைந்த பார்வைன்னா எப்படி? மேட்டிமை இப்படி பார்க்குறது, இமை மேலே போய் பார்க்குறது, அதுதான் மேட்டிமை. மேட்டிமையான பார்வை அப்படின்னா புருவத்தை தூக்கி பார்க்கிறது, அடுத்தவர்களை இலக்காரமாக பார்க்கிறது. அப்போ நாம் அடுத்தவர்களை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக பேசி தான் தாழ்த்தணும், நம்ம செயலில் தான் பார்வையிலே அடுத்தவர்களை நாம் தாழ்ந்து போக செய்து விட முடியும். அந்த பார்வையை கூட கடவுள் கண்டிக்கிறார். அடுத்தவர்களை நீ என்ன செய்யாத, மேட்டிமையான பார்வையில். அப்போது இந்த வரி தண்டுபவனும் பரிசையனை ஜபிக்கும் போது பரிசையன் எப்படி பார்த்துருப்பான்? அடுத்தவனை மேட்டிமையான பார்வையோடு தான் பார்த்துருப்பான். பரிசையன் வரி தண்டவனிடத்தில் பேசலை, கடவுளிடத்தில் தான் பேசுகிறான். ஆனால் அவனுடைய பார்வை வரி தண்டுபவன் மீது இருக்கிறது. எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது? மேட்டிமையான பார்வையாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நமது பார்வை தாழ்ச்சியான பார்வையாக இருக்கிற பொழுது கடவுள் நம்மை பார்ப்பார், நமது தாழ்ச்சியை பார்ப்பார், நம்மை அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே நமது பார்வையில் கூட அகந்தையோ அகங்காரமோ ஆணவமோ இல்லாமல் தாழ்ச்சி மிக்க உள்ளத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேர்க்கப்படுகிற பொழுது அதிகமான இரக்கத்தையும் அதிகமான ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப பெற்றுக்கொள்வோம். அத்தகைய எப்படி அவன் ஏற்புடையவனாய் வீடு திரும்பியது போல நாமும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய இல்லம் தேடி வருகிற பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இல்லம் திரும்ப வர வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மாற்றுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன். ஆக மன்னிப்பில் தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நேர்மையான உள்ளத்தோடு தாட்சியான உள்ளத்தோடு இறைவனை நாடுகின்ற பொழுது இறைவன் இரக்கமுடையவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே தாட்சியோடு நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்தில் வைத்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே, இறைவா, உம்மால் அழைக்கப்பட்ட எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரும் உம் மக்களுக்காக அயராது பணியாற்றிட தேவையான அருள் கொடைகளை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் மீட்பராகிய இறைவா, நீரே எங்களை நேர்மையுடன் வழி நடத்துகின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் என்றும் உம்மையே பற்றி கொண்டு வாழவும், விண்ணரசை மட்டுமே இலக்காக கொண்டு தாட்சியுடன் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமான இறைவா, நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் மறைபரப்பு பணியாளர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு தேவையான ஆவியின் கொடைகளை தந்து அவர்களை எல்லா தீமையினின்றும் பாதுகாத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து பராமரிக்கும் இறைவா, எமக்கு நீர் அளித்துள்ள நீர்வளம், நிலவளம் போன்றவற்றை நாங்கள் நேரிய முறையில் பயன்படுத்தி நாங்களும் வரப்போகும் தலைமுறையினரும் இயற்கையோடு இணைந்து வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, தொற்று நோயிலிருந்து எங்களை காத்து வருபவரே, எல்லா நோய்களும் துன்பங்களும் முற்றிலும் நீங்கி அனைவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் வாழ தேவையான சூழலை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, இதோ நாங்கள் எழுப்பியிருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளும் உம் திருமண் வருவதாக. அதனால் எங்கள் அனைவருக்கும் உது திருவருள் நிறைவாக கிடைக்கப் பெறுவதாக. என்றும் நாங்கள் உம் திருமகன் காட்டிய வழியிலே நேர்மையான உள்ளத்தோடு தாட்சியான மனத்தோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்ற உள்ளத்தோடு வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான வரங்களை நிறைவாக கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தான் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. உங்களுடைய இதமான இவ்வலி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்கள் எமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அடித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைமறை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பெருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானேன். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லோரா, ஏனையாயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். குறிப்பாக நாங்கள் இத்திருப்பலியில் நினைவு கூறுகிற ஆன்மாக்களை, எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவர் வழங்குகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு எங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு எங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும்
நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் வாடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் வதங்கி வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் வதங்கி வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நாம் காக்கும் இறையேசுவை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறையாசி நிறைவாக கிடைக்க தொடர்ந்து மன்றாடுகின்றோம். இன்றைய திருவழிபாட்டினை சிறப்பித்து கொடுத்த வித்ரி சுர்சன் மற்றும் பாரிஸ் பாடற் குழுவினருக்கு ஒரு கரவொலி எழுப்பி நம்ம ஜோர கைத்தட்டுவோம். இசைக்கலைஞர்கள், பாடல்கள் என்று எல்லோருமே சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலியை பற்றிய அறிவிப்புகள். நாளை மாலை 4 மணிக்கு நோசியல் ஆலயத்தில் ஜெபமாலை மற்றும் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த ஆலயத்தில் புனித சூசையப்பர் நவநாள் மற்றும் திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இவ்வாலயத்தில் ஜெபமாலை மற்றும் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அதற்கடுத்த நாள் 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு வித்ரி சுசன் ஆலயத்தில் ஜெபமாலை மற்றும் அந்த பங்கோடு இணைந்து திருப்பலி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். மேலும் பலர் கேட்டுக்கொண்டிருப்பது 1ஆம் தேதி 2ஆம் தேதி பூசை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு இவ்வாலயத்தில் புனிதர் அனைவருடைய பெருவிழா திருப்பலி நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இவ்வாலயத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவருடைய நினைவு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். எனவே அனைவரும் நேரத்தோடு அனைத்து திருவழிபாட்டிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களை நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு நிறைவான அருளையும் ஆசிரையும் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா தேவனமாண்டவரை பூவினில் ஈன்றவளே, தேவனமாண்டவரை பூவினில் ஈன்றவளே, அருளினிலே உயர்ந்தவளே, அடியவர் நாவில் நிறைந்தவளே. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா அழுகுரல் கேட்கையிலே ஆறுதல் அளிப்பவளே, அழுகுரல் கேட்கையிலே ஆறுதல் அளிப்பவளே, அருகினிலே இருப்பவளே, அடைக்கலம் தந்து அணைப்பவளே. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா ஆமென்.